அம்மா அப்பா இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது மிக சவாலான ஒரு விடயம். அப்பா போன பிறகு எனக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கே இல்லை, கவனித்து பார்த்து கொள்வதற்கு ஒருத்தரும் அப்படியே ஒரு ஆள் தனியாள் இருக்கே இல்லை மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு. ஆஹா. ஆனால் டாக்டரா வரதுக்கு ஆமாம் டாக்டர் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் salary ஞாபகம் இருக்கா? 130 ரூபா. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கின்ற பொழுது 64 வயது. வயது 65. இப்போ நான் 95லேயும் இன்னும் வேலை செய்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க ஒரு பேட்ஸ்மனா ஒரு போலரா எவ்வளவு முக்கியம் அந்த கிரிக்கெட் உங்களோட வாழ்க்கை? நான் ஒரு பவுலராக இருந்தேன். கிரிக்கெட்னால தான் நான் எனக்கு நிறைய முன்னுக்கு வர சான்ஸ் கிடைச்சிது. உங்களுடைய மனைவி எந்த அளவு உங்களோடு உறுதுணையாக இருக்கிறார், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உறுதுணையாக இருக்கிறார்? இந்த மனைவினால தான் எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது. லவ் மேரேஜ் ஆகும்? ஆமாம், லவ் மேரேஜ் மாதிரி தான். இலங்கையில் உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட்டர் யார்? முரளிதரன். எனக்கு அவர் துவங்கும் போது அவருக்கு 18 வயது. அவரோட அப்பா அவரை எனக்கு தான் பாரம் கொடுத்தாரு. நாங்கள் இங்கிலாந்துக்கு டீமை எடுத்துகிட்டு போகும்போது முரளிதரன் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. வணக்கம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருப்பவர் ஒரு தனி நபரா என்று கேட்டால் இல்லை, ஒரு நிறுவனம் என்றே சொல்ல வேண்டும். இவர் ஒரு பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லவில்லை, இவர் ஒரு புரட்சியே செய்திருக்கிறார். இவர் மற்றவர்களெல்லாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற காலப்பகுதியில் தான் ஒரு தொழில் முயற்சியை ஆரம்பித்திருக்கிறார். இலங்கையிலே கிரிக்கெட் விளையாட்டுத் துறையிலே இவர் மிகப்பெரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார். 1950ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே கிரிக்கெட்டிலே தன்னை இணைத்துக் கொண்டு விளையாடியவர். தேசிய கிரிக்கெட் அணிக்காகவும் விளையாடியிருக்கிறார், ஹாக்கி அணிக்காகவும் விளையாடியிருக்கிறார். இலங்கை நாட்டினுடைய தனியார் காப்புறுதி துறையினுடைய தந்தை என வர்ணிக்கப்படக்கூடியவர். எங்களோடு இணைந்திருக்கிறார் திரு சந்திரா ஷாஃப்டர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு சந்திரா ஷாஃப்டர் அவர்களே, முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். உங்களுடைய இந்த வயதிலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களோடு வந்து இந்த ஒரு கலந்துரையாடலே இணைந்து கொள்வதற்காக. உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு சென்று பார்த்தால் 2 வயதிலே உங்களுடைய அம்மாவை நீங்கள் இழந்தீர்கள். ஆமாம். 11 வயதிலே உங்களுடைய அப்பாவை நீங்கள் இழந்தீர்கள். அம்மா அப்பா இல்லாமல் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பது மிக சவாலான ஒரு விடயம். எவ்வாறு சாத்தியமானது? அம்மா 3 வயதில் எனக்கு 3 வயதில் இறந்து போகும்போது அவ்வளவு படவில்லை. சின்ன பையனாக இருந்தேன். அங்கிட்டு விளையாடிக்கிட்டு தந்து இருக்கிறது. இதை பற்றி ஞாபகம் இருக்குது, ஆனால் துக்கம் இல்லை. அப்பா ஆனால் அதுக்கு பிறகு அப்பா என்னோட மிக கிட்ட இருந்தார், எனக்கு எல்லாம் செய்தார், என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. இனி அவர் இறந்து போகும்போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் மாதிரி தெரிஞ்சுது. என் முழு வாழ்க்கையும் போன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லையே, அவங்க 2 பேரும் அப்பா போன பிறகு எனக்கு தங்குறதுக்கு வீடு இருக்கே இல்லை, என்னைய கவனித்து பார்த்து கொள்வதற்கு ஒருத்தரும் அப்படியே ஒரு ஆள் தனியாள் இருக்கே இல்லை, பணம் ஒன்றும் இருக்கே இல்லை. அவர் ஒரு பணம் ஒன்றும் வைக்கல. அவர் ஒரு சென்ட் தாமஸ் காலேஜ் ஒரு வாத்தியார், தமிழ் பண்டிதராக இருந்தார். ஆமாம், தமிழ் பண்டிதராக இருந்தார். ஆமாம். ஆனால் அவர் ரிட்டையர் பண்ணிவிட்டு இறந்து போன பிறகு பென்ஷனும் நின்றுட்டுது. இனி எனக்கு 2 அக்காமாரும் இருந்தாங்க. எங்களுக்கு காசே கிடையாது, பணமும் இல்லை, பார்ப்பதற்கு ஆட்களும் இருக்கவில்லை, இல்லை தங்குறதுக்கு வீடும் இல்லை. யார் உங்களுடைய வளர்த்தார்கள்? பிறகு நிறைய பேர் வளர்த்தாங்க. அவங்க வீடுகளில் இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது, லீவ் நாட்களில் போய் அவங்களோட இன்னொரு ஆளோடு இருக்கிறது. ஆனால் முக்கியமாக என் மூத்த மச்சனன் தான் என்னைய காப்பாற்றினார். பேர் ஞாபகம் இருக்கா? அவருடைய பேர்? ஆமாம், ராசையா பிரெய்னார்ட். அவர் தான் உங்களுடைய முழுமையாக பார்த்துக்கணும். உங்களுடைய சகோதரிகள்
நிறைய பேர் கல்யாணம் முடிச்சு 2 பேர் கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்க. ஆனால் கல்யாணம் முடித்தவங்களுக்கு 4-5 பிள்ளைகள் இருந்தாங்க. இனி அவங்க மட்டும் இல்லையே, அவங்க பெரிய வேலைகள் செய்யல. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டிலே தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தானே. அப்படிதானே. ஆமாம், அந்த காலத்தில் பெண்கள் பொதுவாக வேலை செய்யவில்லை, வீட்டில் தான் இருந்தாங்க. இப்போ சின்ன வயதிலேயே அப்பா அம்மா இறந்து விட்டார்கள், இன்னொருவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள். சென்ட் தாமஸ் காலேஜில் நீங்கள் படித்தீர்கள். ஆமாம். அதுக்கு பிறகு எந்த துறையிலே நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்கள்? எந்த துறை, எந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்தீர்கள்? பள்ளிக்கூடத்தை விட்டா இல்லை, நான் பள்ளிக்கூடத்தை விட்டு நான் 1 வருஷம் யூனிவர்சிட்டிக்கு போனேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கு. ஆனால் டாக்டராக வரதுக்கு. ஆமாம், டாக்டராக வர்றதுக்கு அது. ஆனால் அந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணல. ஒரு 2வது சான்ஸ் கொடுத்தாங்க, அதையும் ஃபெயில் பண்ணிட்டேன். சரி. அப்போ நான் தீர்மானித்தேன், எனக்கு இது சரி வராது. மற்றவங்க இதுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, அது மற்றவங்களோட பணத்தை வீணாக்க இல்லாது, எந்த நேரத்தையும் வீணாக்க இல்லாதுன்னு நான் யூனிவர்சிட்டியை விட்டுட்டேன். விட்டுட்டு ஆனால் நான் யூனிவர்சிட்டியில் கூடுதலாக செய்தது ஹாக்கி அடித்தேன், கிரிக்கெட் அடித்தேன், எல்லாம் விளையாண்டேன். எப்படியாவது யூனிவர்சிட்டியை விட்டுட்டு வேலை தேட துவங்கினேன். ஆனால் நல்ல வேலை கிடைக்கல. அந்த காலத்தில் O level பாஸ் பண்ணினா ஒரு சென்ட் தாமஸஸ் ராயல் காலேஜ்லேருந்து வந்த பெரிய கம்பெனிகளில் எக்ஸிக்யூட்டிவ் வேலை கொடுப்பாங்க. சரி. ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்காது, மிக கஷ்டமாக இருந்தது. பெரிய ஹோம்ஸ், பெரிய வீடுகளில் இருந்து தான் வர்றவர்களுக்கு அப்படிப்பட்ட வேலைகள் கிடைக்கிது. எனக்கு இனி 1 வருஷம் போல் நான் அங்கிட்ட அலைஞ்சி வேலை தேடிட்டு வேலை வரையில் கடைசியில் எனக்கு 1 வருஷத்துக்கு பிறகு சிலோன் இன்சூரன்ஸில் ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிது. சிலோன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிது. நான் நினச்சேன் என்ன செய்ய, நான் அந்த வேலையை எடுத்துட்டு அங்கே வேலை செய்தேன். அங்கே சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சம்பளம் குறைஞ்ச சம்பளம், பொசிஷன் குறைஞ்ச. ஞாபகம் இருக்கா உங்களுடைய முதல் சம்பளம் எவ்வளோ? என்னது? ஃபர்ஸ்ட் சேலரி ஞாபகம் இருக்கா? ஆமாம், நல்ல எவ்வளோ? 130 ரூபா. 130 ரூபா. ஆனால் என்ன போல் O level பாஸ் பண்ண என் கிளாஸ்மேட்ஸ் பெரிய பெரிய ஜாப்ஸ் கிடைச்சிது அவங்களுக்கு. அவங்க பிக் ஃபேமிலிஸில் இருந்து வர்றதுனால அவங்களுக்கு கிடைச்சிது. அப்போ அதுக்கு 1 வருஷம் இருந்துட்டு இன்னொரு கெனேடியன் கம்பெனிக்கு வேலை செய்தேன். அப்போ அதுவும் 4-5 வருஷம் வேலை செய்து அவங்க க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. அவங்க ஸ்ரீலங்காவில் வேலை செய்ய விருப்பம் இல்லை, பிஸ்னஸ் பண்ண விருப்பம் இல்லை. அப்போ நான் அவங்கள விட்டுட்டு காசன் காம்பேட்ச் இன்னொரு கம்பெனி, அவங்க எஸ்டேட் பார்க்குறது, டீ எஸ்டேட், ஸ்ட்ராபெரி எஸ்டேட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது. நீ அது அங்கே போய் சேர்ந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அப்போ அங்கேயும் இன்சூரன்ஸ் படித்து ஒரு 10 வருஷம் போல் அங்கே இருந்தேன். வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜராக இருந்தேன். ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கையில் அங்கே வேலை செய்ய நான் விட்டுட்டேன். அப்போ அது எனக்கு 42 வயசு இருந்தது. விட்டுட்டு வேலை ஒன்றும் இல்லை, நான் வெளியே வந்துட்டு ஒரு ஏஜெண்ட்டாக வந்தேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா சம்பளம் இல்லை, பிஸ்னஸ் இல்லாட்டி பணம் இல்லை, கமிஷன் மட்டும்தான். ஆனால் எனக்கு 4 பிள்ளைகளும் மனைவியும் இருந்தாங்க. நீ என்ன செய்ய, நாங்கள் அதை விட்டுட்டு நான் அதை துவங்கினேன். அப்போ ஆனால் நான் இவ்வளோ நாளும் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் இருந்தனால நிறைய கம்பெனிஸ்க்கு என் பேரை தெரிஞ்சுது, நான் ஒழுங்காக வேலை செய்கிறதுன்னு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் கிடைச்சிது. அப்போ 1 வருஷம் 2 வருஷம் போகிற நேரம் நிறைய பிஸ்னஸ் கூட்டிகிட்டே வந்தது. ஆனால் நான் காசன்ஸை விட்டுட்டு 1 வருஷத்துக்கு பிறகு என் குடும்பத்தை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போனேன். என் பிள்ளைகளை அங்கே பள்ளிக்கூடத்தில் அனுப்பி என் மனைவி வீடு எடுத்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாங்க. நான் அங்கேயும் அப்போ நான் இந்தியாவிலையும் வேலை செய்ய துவங்கினேன். டீ எஸ்டேட்ஸ், பிளான்டேஷன்ஸில் போயிட்டு ஃபேக்ட்ரிஸை பார்த்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்வைஸ் கொடுத்தேன். அப்போ நான் அங்கேயும் இன்சூரன்ஸ் கன்சல்டேஷன் ஒர்க் செய்தேன். இந்தியாவில் 2 கிழமை, அப்போ ஸ்ரீலங்காவுக்கு வர்றது, ஸ்ரீலங்காவில் 2 கிழமை, அப்போ திருப்பி இந்தியா, அப்படி மேலும் கீழே ஒரு 2 கிழமைக்கு ஒரு பயணம்.
போகிறது. அப்போ உங்களுக்கு இந்தியாலேயும் கஸ்டமர்ஸ் இருந்திருக்கிறாங்க? நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க இந்தியாலே. ஆமாம், டிவிஎஸ் குரூப், ஓபராய் ஹோட்டல்ஸ், அப்படி பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் எப்படி எடுத்தீங்க? இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு ஒரு பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்காக சென்றீங்க, இப்போ அங்கே போய் எப்படி பிஸ்னஸ் எடுக்கக்கூடியது? யார் நம்பி தருவாங்க? இப்போ இந்த காலத்தில் தெரிஞ்சாக்கள் நம்பி பிஸ்னஸ் தரவே மாட்டார்கள். இப்போ எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எனக்கு ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில் என்ற ஒரு ஃப்ரெண்ட் என்னையை ரெக்கமெண்ட் பண்ணால அவர் எனக்கு ஒரு ஜாப் கொடுத்தாரு. ஆனால் அந்த ஜாப் செய்ததை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்கிட்ட ஹெட் ஆஃபீஸுக்கு எழுதினார் எனக்கு அவங்க டீ எஸ்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்குன்னு. அப்போ அடுத்தது இன்னொரு டீ எஸ்டேட் செய்தால் அந்த ஆள் என்னையை ரெக்கமெண்ட் பண்ணுவது இன்னொரு ஆளுக்கு, ஏன் அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கிடைக்கிதுன்னு. இனி அப்படி பிஸ்னஸ் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ ஸ்ரீலங்காவில் 2 கிழமை, இந்தியாவில் 2 கிழமை, எவ்வளோ காலத்துக்கு இந்த ஓட்டம்? அங்கே 2 கிழமை, இங்கே 2 கிழமை, எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் இந்த பயணம் செய்தீர்கள்? ஹவ் லாங் யூ ஹேவ் பீன் இன் திஸ்? அது நான் செய்தேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே, இல்லை 10 வருஷம் போல செய்தேன். 10 வருஷம். சரி, அதுக்கு பிறகு என் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டாங்க. நான் அவங்கள ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ இந்தியாவில் கொஞ்ச நாள் வேலை செய்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கிளையண்ட்ஸை விட்டுட்டு நான் மெயின் பிஸ்னஸ் ஸ்ரீலங்காவில் செய்தேன். ஸ்ரீலங்கா பிஸ்னஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு வந்தேன். அப்போ என் பிள்ளைகளை நான் இங்கிலாந்துக்கு படிக்கிறதுக்கு நான் இங்கே நான் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு கன்சல்டண்ட்டாக வந்தேன். அதுக்கு பிறகு சட்டத்தை மாற்றினாங்க. நான் ஒரு புரோக்கர் ஆகினேன், இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகினேன். இப்போ அதுக்கு பிறகு ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் அரசாங்கத்தில். இப்போ அப்போ நான் அந்த மினிஸ்டர் எனக்கு சொன்னார், ராணி டிமேல் ஒரு பேப்பர் ஒன்று கொடுக்க ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்குன்னு. இனி நான் அவருக்கு ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதன்படியே அவர் நடத்தி ப்ரைவேட்டைசேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களுக்கு செய்யலாம். அப்போ சிலோன் இன்சூரன்ஸ் செய்தாங்க. அப்போ அங்கே இருந்தது டுபாக்கோ கம்பெனிக்கு நான் சொன்னேன், ஒரு கம்பெனியை துவங்குங்க, நான் உதவி செய்கிறேன்னு. அப்போ அவங்க என்கிட்ட அதை பாரம் கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை துவங்கினேன், சிடிசிகள்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அது கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் வேலை செய்துட்டு அப்போ திருப்பி நான் எந்த வேலையை மட்டும் செய்தேன். அப்போ கடைசியில் ஒரு என்ன ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஒரு 7-8 வருஷத்துக்கு பிறகு நான் யோசித்தேன், இப்போ நானும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை துவக்கினாதான் நல்லது. இப்போ இந்த இடத்துல தான் திரு ஷாஃப்டர் அவர்களே, உண்மையாக பல பேருக்கு இந்த இடத்தில் தான் ஒரு ஞானமே வரும். ஏனென்றால் 64 வயது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிக்கின்ற பொழுது 64 வயது. பொதுவாக 64 வயதிலே வீடுகளிலே எல்லோருமே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்று ஓய்வெடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த ஒரு வயதிலே ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஒரு சவாலான தீர்மானம் அல்லவா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம் இல்லை, ஒரு ரிஸ்க் இருக்குது, நல்லா வருமா இல்லையான்னு. ஆனால் அந்த தைரியமும் இருக்குது. தைரியம் இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தைரியம் இருக்குது, இந்த பிஸ்னஸ் நல்லா வருமெண்டு. வயது 65, இப்போ நான் 95லேயும் இன்னும் வேலை செய்துட்டு தான் இருக்கிறேன். அது உங்களுடைய ஒரு தனித்துவம். இப்போ 65 வயதிலே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியாக ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அதுக்கான காசு இருக்கும், ஒரு கேபிட்டல் ஒன்று இருக்கும். காசு இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கஷ்டம். எப்படி எடுத்தீங்க கேபிட்டல்? ஃபர்ஸ்ட் கேபிட்டல்? என்கிட்ட காசு இல்லை, காசே கிடையாது. ஆனால் இந்த மகன்மார் எல்லாரும் ஃபைனான்ஸ் பீப்புள், இன்சூரன்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ். அவங்களுக்கு பேங்க்ஸோட பேசி காசு கிடச்சிது. அப்போ சிலவங்க எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய கம்பெனிகளில் மேனேஜிங் டைரக்டர், அந்த கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. சிஐசி இருந்தது, என்டிபி இருந்தது, அவங்க எல்லாரும் பேங்க் ஆஃப் சிலோன், அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த அப்படி கேபிட்டல் கிடைச்சிது. ஆனால் இப்போ முதலாவது நீங்கள் வங்கிகள்கிட்ட போவதற்கு முதல் உங்கள்கிட்ட காசு இருக்கத்தானே வேணும். அப்போ உங்களோட வீட்டை நீங்கள் அடமானம் வச்சிங்களா? வீட்டு அடமானம் வச்சது, ஆனால் அதில் அவ்வளோ வரையில்.
அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் வேலை நடக்காது. அதே நீங்கள் ஆரம்பித்து விட்டீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது 32 ஊழியர்கள், உங்களுடைய ஜனசக்தி இன்சூரன்ஸிலேயே ஆரம்பிக்கும் பொழுது 32 ஊழியர்கள். இன்று நீங்கள் ஜனசக்தி இன்சூரன்ஸை பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் போன்ற ஒரு நிறுவனம். இன்றைக்கு நீங்கள் அந்த ஜனசக்தியை பார்க்கும் பொழுது என்ன உணர்றீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த உணர்வு? எனக்கு தான் ஒரு உணர்வு தான் இருக்குது. எங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. நாங்கள் பிஸ்னஸில் யாரையும் ஏமாற்றவில்லை. எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவர்களை நல்லா பாதுகாத்தோம். இனி அது ரெண்டையும் நாங்கள் யோசிக்கிற நேரம் நாங்கள் யாருக்கும் ஒரு பிழையும் செய்யலை. ஆகவே கடவுளோட ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ உங்களோட இன்சூரன்ஸ் துறையிலேயே ஒரு சிறப்பான விடயம், எல்லாரும் செய்யாததை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக எய்ட்ஸ் பொதுவாக அந்த காலத்திலே எய்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் யாரும் கொடுப்பதில்லை. ஆனால் உங்களுடைய நிறுவனம் கொடுத்தது. முதலாவது இலங்கையிலே ஒரு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் எய்ட்ஸுக்கு காப்புறுதி வழங்கியதென்றால் உங்களுடைய நிறுவனம் தான். எப்படி அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள்? ஒன்று, மற்றவங்க எல்லாரும் 6-7 வருஷத்துக்கு முந்தையே அவங்களோட கம்பெனியில் துவங்கினாங்க. நாங்களும் அவங்க செய்தால் அப்போ ஒருத்தர் எங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. இனி எங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்காது. இனி அதனால நாங்கள் வேறு மாதிரி பிஸ்னஸை செய்யணும். இனி நாங்கள் செய்த பாலிசிஸும் அவங்களுக்கு இருக்கையில் அவங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒரு புது வழியில் பாலிசி செய்தோம். அப்போ இந்த கண்டிஷன்ஸும் கொஞ்சம் லேஸாக இருக்கணும். அதனால எல்லா கம்பெனிஸும் சொன்னாங்க நாங்கள் எய்ட்ஸ்க்கு இறந்து போனால் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சொன்னோம் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணுறேன் சரியான உங்களுக்கு சுகர் இருக்குதான்னு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுறேன். சுகர் இல்லாட்டி நாங்கள் கவர் கொடுக்குறது. அதே மாதிரி எய்ட்ஸ் இல்லாட்டி நாங்கள் கவர் கொடுப்போம். இப்போ எய்ட்ஸ் இல்லைன்னா கவர் கொடுப்பீங்க. ஆனால் பிறகு எய்ட்ஸ் வந்துட்டேன்டா அது ஒன்றும் இல்லை. அதுக்கு நாங்கள் கட்டணும். சரி, ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சுகமாக இருக்கிறீங்க. இப்போ எனக்கு இன்றைக்கு இன்சூரன்ஸ் எடுப்பீங்க, 2 கிழமைக்கு பிறகு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது நாங்கள் உங்களை செக் பண்ணி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கே இல்லை. அப்போ அதுக்கு பிறகு வந்தால் நாங்கள் கட்ட தான் வேணும். அதுதானே இன்சூரன்ஸ். ஆனால் இது எய்ட்ஸுக்கு மற்ற நிறுவனங்கள் செய்யவில்லை. மற்ற நிறுவனங்கள் ஒன்றுமே இந்த எய்ட்ஸுக்கு அப்படி செய்யவில்லை. அது ஏன் நீங்கள் அதை என்ன தனித்துவமாக செய்தீர்கள்? இல்லை, அதில் அர்த்தம் இல்லை. அவங்க பாய்ந்துட்டாங்க உலகம் முழுதும் எய்ட்ஸ் இருந்ததுன்னு. அப்போ எய்ட்ஸ் அதை தொடமாட்டோம்னு நான் சொன்னேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் தானே, நிறைய பேர் எய்ட்ஸின் மூலமாக இறந்து போகிறாங்களான்னு. இனி ரிஸ்க் இன்சூரன்ஸ் ரிஸ்க் தானே. 65 வயதில் ரிஸ்க் எடுத்து ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்க தெரிந்தால் இந்த ரிஸ்க் எடுப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமான விடயம் அல்ல. இப்போ இன்னும் ஒரு விடயம், 2004ஆம் ஆண்டு எங்கள் நாட்டிலே சுனாமி அலை வந்த பொழுது பல இழப்புகள் இருந்தது. பல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இழப்புகளுக்கு எதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதுக்கான இழப்புக்கு மட்டும்தான் தங்களுடைய பணக்கொடுக்கலை செய்தார்கள், பணத்தை கொடுத்தார்கள். ஆனால் உங்களுடைய நிறுவனம் அதை தாண்டியும் சென்று பல பேருக்கு இன்சூரன்ஸ் செய்யாமல் விட்டிருந்தாலும் அது கவர் பண்ணப்படாவிட்டாலும் நீங்கள் இன்சூரன்ஸுக்கான பேமெண்ட்டை கொடுத்தீர்கள். இந்த எல்லாம் உங்களுடைய கோஆபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுதா, இல்லை என்ன காரணத்துக்காக அப்படி செய்தீர்கள்? கோஆபரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நான் நம்புறதில்லை. நிறைய பேர் ஏழை ஆட்கள் சின்ன கடைகளை வச்சு, சின்ன வீடுகளை வச்சு, இல்லாட்டி ஒரு பழைய கார் வச்சு பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமாக கோல் மாத்திரை பக்கங்கள் எல்லாம் கடல் வந்து அழிச்சு போட்டுட்டு. ஆனால் அவங்களுக்கு அந்த டெரரிசம் இல்லை, அந்த சுனாமி கண்டிஷன் இருக்க இல்லாத பாலிசிஸில் நாங்கள் தீர்மானித்தோம், இதெல்லாம் ஏழை ஆட்கள், இது ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் கோடி கணக்குக்கு ஏழை ஆட்களுக்கு நாங்கள் பரவாயில்லை, எங்களுக்கு
லாஸ் வந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம்னு அந்த கிளைம்ஸ் எல்லாம் கட்டினீங்க. ஆமாம். அது ஒரு ஒரு நட்டத்தை உங்களுக்கு தரவில்லை, அந்த நட்டத்தை பார்க்கவில்லை. தரவில்லை மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் எங்களுக்கு பெரிய லாபம் வந்தது. என்ன காரணம்? கடவுள். இன்னும் ஒரு விடயம் உங்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முதல் ஆரம்பித்த ஒரு வியாபாரம், இப்பொழுது 95 வயது உங்களுக்கு, 65 வயதில் ஆரம்பித்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் தான் இந்த வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பிஸ்னஸை செய்கின்ற பொழுது சரியான சவால்களை நீங்கள் எதிர்நோக்கி இருப்பீர்கள். சிலதுகளை உங்களால் மறக்கவே முடியாது. சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இனி இந்த பிஸ்னஸ் வேண்டாம் என்று நாங்கள் விட்டு விட்டு போவோம் என்று என்றாவது சிந்தித்ததுண்டா? நிறைய கஷ்டங்கள் நடந்தது. ஏதாவது ஞாபகம் இருக்கா அந்த குறித்து சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது மிகப்பெரிய கஷ்டம்? நிறைய அப்படி இருந்தது. முதல்ல எங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எங்களை பிஸ்னஸ் நடத்த கண்ட்ரோலர் எங்களை நிறுத்திட்டார். பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் கண்ட்ரோலர் காரணம் இல்லாமல் செய்தார். நிறைய ஒன்று எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, ரெண்டாவது மார்க்கெட்டில் பெரிய வெக்கம் எங்களுக்கு. நாங்கள் ஒரு பிள்ளையும் செய்யாதவங்களுக்கு இப்படி நடந்ததுண்டு. ஆனால் கடைசியாக நாங்கள் அது ஓவர் கம் பண்ணி அது திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண விட்டாங்க. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அதாவது உங்களை நியாயமே இல்லாமல் எங்களை சஸ்பெண்ட் பண்ணது. பிறகு எப்படி நீங்கள் அந்த சஸ்பென்ஷன்லேருந்து வெளியே வந்தீங்க? நெகோசியேஷன் போயிட்டு அப்பீல் பண்ணி அப்படிலாம். அது ஒரு மிக ஒரு சவாலான ஒரு காலகட்டம். திரு ஷாஃப்ட் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தமிழர் என்பதனால் என்னென்ன சவால்களை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள்? 1956 வரைக்கும் அப்படி ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இருக்க இல்லை. தமிழர் என்பதால் இருக்கவில்லை, தமிழர்னு இருக்கவில்லை. விளையாட்டுக்கு சொல்லுவாங்க தேமலான்னு, ஆனால் வேறு அப்படி ஒரு கஷ்டமும் இருக்கவில்லை. 56 பண்டாரநாயக்க சிங்கிள் ஓன்லி ஆக்டை கொண்டு வந்த பிறகு அது மிக கடினமான ஒரு ஆக்ட். அது காலம் கொடுக்காம எல்லாத்தையும் சிங்களத்துக்கு மாற்றிட்டாங்க. இனி தமிழ் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போயிட்டுது. பள்ளிக்கூடங்களில் தமிழும் சிங்களமும் எல்லாருக்கும் படிக்க இருந்தது. ஆங்கிலம் மெயின் லாங்குவேஜ் இல்லை, ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ அப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் எல்லாம் சிங்களத்தில் தான் வேலை. தமிழும் ஆங்கிலம் படித்தவங்களுக்கு வேலை செய்ய கஷ்டம். இருந்து அவங்க விட்டுட்டு வேறு வேலைகளை தேட இருந்தது. அப்போ ராய்ட்ஸ் இருந்தது. 56 ராய்ட்ஸ் இருந்தது ஆக்டை பாஸ் பண்ணுற நேரம். அப்போ 58 ஒரு பெரிய ராய்ட்ஸ் இருந்தது. இப்போ திருப்பியும் 71 இருந்தது. இப்போ 77 இருந்தது. 83 இருந்தது. அப்போ 77 இருந்தது. கடைசியாக 83 இருந்தது. அது ஆக பெரிய ஒரு ராய்ட். என்ன சொன்னாலும் தமிழருக்கு நிறைய பெரிய கஷ்டம் உண்டாயிடுச்சு. நிறைய பேர் இறந்து போனாங்க, நிறைய பேரை கொண்டாங்க. அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் என்ன சேலஞ்சஸ்? இந்த வாழ்க்கையில் நிறைய இந்த சொந்தக்காரங்க நிறைய பேர் வீடுகளில் எரிச்சிருந்தாங்க. வேலைக்கு போக கிடைக்கல. இனி அவங்களோட வாழ்க்கையை மாற சிலவங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்க, சிலவங்க கனடா, நிறைய பேர் கனடாவுக்கு போனாங்க, இங்கிலாந்துக்கு போனாங்க, ஆஸ்திரேலியா எல்லாம் போக முடியுமானவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரு 125 தான் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு உயிருக்கு பயத்தினால தான் போனாங்க, வேற ஒரு காரணம் இல்லை. உயிருக்கு அவங்க வீடுகள் எரிச்சாங்க. ஒருத்தரையும் எங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தரையும் கொள்ளையில், ஆனால் மற்றதெல்லாம் நடந்தது. அப்போ அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்து தான்
வந்திருக்கிறீர்கள். உங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் கஷ்டம் இருந்ததா? இந்த தமிழர் என்ற அடையாளம். நாங்கள் என்ஐசி வாங்கும் போது என்ஐசினா நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதை விற்றாங்க. நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்தோம், இன்னொருத்தர் ஆஃபர் கொடுத்தாரு. அவர் எங்களோட ஆஃபருக்கு குறைய 150 கொடுத்தாரு, 50% லெஸ் கொடுத்தாரு. ஆனால் ட்ரெஷரி செக்ரட்டரி 6 மாதம் வாதாடிக்கிட்டு இருந்தார், இது செய்யணும் அது செய்யணும், காரணம் இல்லாமல் நாங்கள் வேண்டான்ட்டு விட்டுருவோம்னு. ஆனால் நான் அப்படி லேசாக விட மாட்டேன். கடைசியில் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கையில் பிரசிடெண்ட்டோட ஆர்டர் கொடுத்தாங்க, எங்களுக்கு தான் இல்லாட்டி நாங்கள் 450 மில்லியன் ஆஃபர் பண்ணோம், மற்றவர் 225 மில்லியன் ஆஃபர் பண்ணார். ஆனால் அவருக்கு கொடுக்க பார்த்தாங்க கவர்மெண்ட். இந்த கிரிக்கெட் என்று சொல்லுகின்ற பொழுது கிரிக்கெட், இலங்கை கிரிக்கெட் அணிக்காக நீங்கள் விளையாடி இருக்கிறீர்கள். இலங்கை 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையுடைய ஹாக்கி அணிக்காகவும் விளையாடி இருக்கிறீர்கள். கிரிக்கெட் எந்த அளவு உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விடயம்? நீங்கள் ஒரு பேட்ஸ்மனா, ஒரு போலரா, எவ்வளவு முக்கியம் அந்த கிரிக்கெட் உங்களோட வாழ்க்கையில்? நான் ஒரு போலராக இருந்தேன். கிரிக்கெட்னால தான் எனக்கு நிறைய முன்னுக்கு வர சான்ஸ் கிடைச்சிது. நான் நல்லா விளையாண்டனால ஆட்களுக்கு என்ன நான் யாருன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கு பிஸ்னஸுக்கு போனால் உடனே பிஸ்னஸ் கொடுப்பாங்க. நீ பேர் எல்லாருக்கும் தெரியும், பேப்பரில் வருது. நீ கிரிக்கெட்டில் தான் எனக்கு கூடுதலாக உதவி கிடைச்சிது. இப்போ நீங்கள் ஒரு போலராக இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெஸ்ட் பவுலிங் ஸ்பெல் என்னவாக இருந்தது? அது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ காலம் நீங்கள் விளையாடினீர்கள்? 20 வருஷம். கிரிக்கெட் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக? இலங்கை கிரிக்கெட் அப்படி இல்லை. இலங்கை கிரிக்கெட் நான் 2-3 மெட்ராஸோடு விளையாண்டேன், இங்கிலாண்டோடு விளையாண்டேன். ஆனால் அதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் மேட்சஸும் அவ்வளோ நான் விளையாடல. கிளப் கிரிக்கெட் தான் விளையாண்டேன். 1982ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இலங்கை ஒரு டெஸ்ட் அந்தஸ்தே பெற்றது. ஆமாம், அதுக்கு பிறகுதான் நான் விளையாட, அதுக்கு முந்தையே நான் விட்டுட்டேன். இப்போ இந்த கிரிக்கெட் உங்களுடைய தொழில்துறையிலே, உங்களுடைய பிஸ்னஸ்லே எந்த அளவு செல்வாக்கு செலுத்தியது? நாங்களும் கிரிக்கெட் விளையாண்டோம், கிரிக்கெட்டர்ஸுக்கு உதவி செய்தோம், வேலை கொடுத்தோம் அவங்களுக்கு. இனி முரளிதரனும் எங்களோட இருந்தார். இனி கிரிக்கெட்டர்ஸ் நாங்கள் கிரிக்கெட் மேட்சஸ், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஸ்பான்சர் பண்ணோம். இனி நாங்கள் கிரிக்கெட்டில் ஒரு மேஜர் சப்போர்ட்டராக இருந்தோம். இன்னும் ஒரு விடயம் நாங்கள் பார்த்தால், இப்போ உங்களுடைய 95 வருட ஒரு காலப்பகுதியிலே சில பின்னுக்கு போய் சென்று பார்த்தால் சில நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்களுடைய இந்த காலகட்டத்திலே என்றால் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் ஒரு 3-4 ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? இந்த வாழ்க்கையில் இந்த 2 மகன்மாரும் என் மகளும் சீமா எக்ஸாம் செய்தாங்க. 3 பேரும் ஒரேடியாக பாஸ் பண்ணாங்க. என் கடைசி மகன் உலகத்தில் யங்கஸ்ட் கேண்டிடேட், 17 வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டு. மற்றவங்க 2 பேரும் எல்லாருக்கும் நிறைய ஏஸ் கிடைச்சிது. அப்போ எனக்கு மிகவும் சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி ஒன்று கிடைச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பி என் பெஞ்சாதியை அங்கே போயிருந்து வீடு நடத்தி நிறைய கஷ்டப்பட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் முடிஞ்சு அவங்க சீமா கிடைச்சிது, நல்ல பாஸ். இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் அங்கே வேலை கிடைச்சிது இங்கிலாந்துலேயே. இப்போ இங்கிலாண்டில் வேலை கிடைச்சது, அதாவது இந்த CIMA எடுத்து 3 பிள்ளைகளும் பாஸ் பண்ணினது, நல்லா பாஸ் பண்ண ஒரே நேரத்திலேயே பாஸ் பண்ணி விட்டார்கள். தினேஷ் ஆஃப்டர் கடைசி அவர் வந்து யங்கஸ்ட் இன் தி வேர்ல்ட். 17 வயதிலே சிமா குவாலிஃபைட். அந்த நேரத்திலே 17 வயதிலே சிமா குவாலிஃபைட் என்பது அது ஒரு தனி சாதனை. இந்த காலத்திலே சிமா எல்லாரும் செய்கிறார்கள், ஆனால் அந்த காலத்திலே கொஞ்சம் பேர் தான் செய்தார்கள். அதிலே 17 வயதிலே சிமா குவாலிஃபை பண்ணியது என்பது. இப்போ
இந்த ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் வேறு என்ன சந்தோஷங்கள் இருந்திருக்கிறது கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய திருமண வாழ்க்கை 60 வருடம் திருமணமாகி உங்களுக்கு இப்பொழுது திருமண வாழ்க்கை, உங்களுடைய திருமண வாழ்க்கை உங்களுடைய மனைவியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதி எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிறது? உங்களுடைய மனைவி எந்த அளவு உங்களோடு உறுதுணையாக இருக்கிறார், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உறுதுணையாக இருக்கிறார்? அது ஒரு சந்தோஷம்தான். இந்த மனைவினால தான் எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது. அவங்க தான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி. லவ் மேரேஜ் அவங்களோட? ஆமாங்க, லவ் மேரேஜ் மாதிரி தான். அவங்களோட பேர் என்ன? லிலானி. லிலானி. அப்போ அவங்கனால தான் நாங்கள் இப்படி முன்னுக்கு வந்திருக்கிறோம். குடும்பத்தை காப்பாற்றுறது தான் கஷ்டமான வேலை. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சம்பளம் வாங்குறது வேறு, ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுறது. அவங்க இந்தியாவில் 10 வருஷமாக தனியாக இருந்து பிள்ளைகளை வளர்த்தாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு போயிட்டு இன்னும் 10 வருஷம் இருந்தாங்க. அப்படி நான் நினைக்கிறே நிறைய மனைவிகளுக்கு தனியாக போயிட்டு அவங்க செய்தது செய்யலாம்னு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்தது. ஆமாம் ஆமாம், பெரிய தூண். பொதுவாகவே எல்லோரும் கேட்பார்கள், சந்திரா ஷாஃப்டர் 95 வயது, நாங்கள் அண்மையிலே ஒரு காணொலியும் பார்த்துருந்தோம். நீங்கள் வேகமாக ஓடி வந்து ஒரு சைட் பிச்சிலே போலிங் ப்ராக்டிஸ் செய்வதை காட்டியிருந்தார். உங்களுடைய மகன் தன்னுடைய முகப்புத்தகத்திலே பதிவு செய்திருந்தார். 95 வயதிலே இது சாத்தியம் என்றால் அதுக்கு நிச்சயமாக உடல் ஒத்துழைக்க வேண்டும். இந்த உடம்பை எவ்வாறு நீங்கள் இவ்வளவு இளமையாக வைத்திருக்கிறீர்கள்? என்ன சாப்பிடுவீர்கள்? இப்போ வித்தியாசமாக ஒன்றும் சாப்பிட்டதில்லை. நான் எல்லாரும் சாப்பிட்றது தான் சாப்பிட்றது. ஆனால் நான் ஒரு 70 வருஷம் வெஜிடேரியனாக இருக்கிறேன். அவரதுதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் அளவாத்தான் சாப்பிடுவோம். பிள்ளைகளை கேட்டால் சொல்ல கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு பயணம் தான் சாப்பிட்றது. அதுதான் உங்களுடைய இந்த எப்போதும் இல்லை, ஆனால் முக்கியமாக ஒரு பயணம் தான் சாப்பிட்றது. ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? உடற்பயிற்சி? ஒரு எக்ஸசைஸ் ஒன்றுமே இல்லை. முழுமையாக இந்த ஆரோக்கியத்துக்கு காரணம் சாப்பாடு மட்டும்தான்? அது எனக்கு தெரியாது. அது இயற்கையாக அமைந்திருக்கிறது. அப்படி இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. திரு ஷாஃப்டர் அவர்களே, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி ஒரு 4 கேள்வி மிக வேகமாக கேட்கிறேன். முடிந்தால் பதில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிய புத்தகம்? நான் நினைக்கிறேன் லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. லைஃப் ஆஃப் மகாத்மா காந்தி. அதுதான் வாழ்க்கை. என்ன காரணம்? அது அவருடைய ஃபிலாசபி ஒரு மிக முக்கியமான விசேஷமான ஃபிலாசபி. கிரிக்கெட்டா காப்பீடா இன்சூரன்ஸா எது அதிகம் பிடிக்கும்? இன்சூரன்ஸ். கிரிக்கெட்டிலே நீண்ட காலம் நீங்கள் விளையாடியும் இருக்கிறீர்கள், முகாமையாளராகவும் இருந்திருக்கிறீர்கள், கிரிக்கெட்டோடு தொடர்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்நாள் கால பகுதியிலேயே இலங்கையில் உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட்டர் யார்? ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டர் தான். நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க, யார் பெஸ்ட் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் எல்லாம் பார்த்து ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்டரும் நான் சொல்கிறது எஃப்சி டிசேரம் தான். எஃப்சி டிசேரம். டிசேரம். ஏன் எஃப்சி டிசேரம்? அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன். ஆனால் அநேக பேருக்கு கூட அவருக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது, அறிவு, கிரிக்கெட்டை பற்றி அறிவு இருக்குது, நிறைய இருக்குது. மற்றவர் யாரும் அவர் கிட்ட வர முடியாது. அண்ட் ரெஸ்பெக்டட் கிரிக்கெட்டர். நீங்கள் தமிழ் யூனியன்லே நீண்ட காலம் அதிலே நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த தமிழ் யூனியனில் நீங்கள் பணியாற்றிய காலத்திலே உங்களுக்கு பிடித்த கிரிக்கெட்டர் யார்? தமிழ் யூனியன்லே சதாசிவம். சரி, இலங்கை கிரிக்கெட் அணியிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் யூனியன் மூலமாக நீங்கள் அறிமுகப்படுத்தியவர் தான் முத்தையா முரளிதரன், உண்மைதானே? எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு முத்தையா முரளிதரனுடைய சாதனை? எவ்வளவு உணர்வுபூர்வமானது உங்களுக்கு? முத்தையா முரளிதரன் எனக்கு அவர் துவங்கும் போது அவருக்கு 18 வயது. அவரோட
அப்பா அவரை எனக்கு தான் பாரம் கொடுத்தாரு நாங்கள் இங்கிலாந்துக்கு டீமை எடுத்துகிட்டு போகும்போது. இனி அவர் வாழ்க்கை முழுதும் எனக்கு மிகவும் மரியாதை காட்டி சொன்னால் கேட்பார் இருந்திருந்து. ஆனால் முத்தையா முரளிதரன் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது. அவர் ஒரு மாதிரி சொன்னால் உலகத்தில் பெஸ்ட் பவுலர். அவர் கூட ஒருத்தரும் விக்கெட் எடுக்க இல்லை டெஸ்ட் மேட்ச்சில். ஆனால் அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு பெருமையும் இல்லை. அவர் வெரி ஹம்பிள் மேன். நிறைய பேரை உதவி செய்வார். அவர் ராங்கியை காட்ட மாட்டார், டீம்லேயும் காட்ட மாட்டார், வெளியேயும் காட்ட மாட்டார். இனி முத்தையா முரளிதரனை பார்த்து இந்த காலத்து கிரிக்கெட்டை நிறைய படிக்கலாம். உங்களுடைய 95 வயது காலப்பகுதி என்பது பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த பாடத்தை வைத்துக்கொண்டு உங்களிடம் கேட்கிறேன், பணம் மணி வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியம்? பணம் ஒரு அளவுக்கு தான் முக்கியம். அந்த அளவுக்கு மேலே பணத்தை தேடிக்கிட்டு போனால் வாழ்க்கை அழிஞ்சு போகும். உங்களோட வாழ்க்கையில் பணம் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு? பணம் இல்லாத நேரம் அது வேற காரியம். அது நான் 20 வயது ஆகும் வரைக்கும் என் அப்பா இறந்த நாளையிலிருந்து பணம் இருக்கவே இல்லை. இனி மற்றவர்கிட்ட தான் வாங்கி வாழ்க்கையை நடத்தணும். ஆனால் பணம் தேவையான பணத்துக்கு மேலே பணத்தின் பின் போனால் வாழ்க்கை அழிஞ்சு போகும். பல சந்தோஷமான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இவ்வளவு காலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள் CIMA எக்ஸாம் எடுத்தது, படித்து வந்தது, நிறுவனத்தை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இவையெல்லாம் சந்தோஷமான விடயம். இவ்வளவு கால வாழ்க்கையிலே ஒரு சுகமான கவலையான தருணம் என்றால் எதை சொல்வீர்கள்? என் அப்பா இருந்து போகிற நேரம் தான் எனக்கு மிகவும் துக்கமாக இருந்தது. சின்ன பையனாக இருந்தாலும் அப்பா இல்லாமல் எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவ்வளோ உயிர் அப்பா. அப்பா ஞாபகம் இருக்குதா இப்போ? ஆமாம், நல்லா அப்பாவோடு சேர்ந்திருந்த காலமெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. நல்ல ஞாபகம். பொதுவாகவே சொல்லுவார்கள், கஷ்டம் கொடிதிலும் கொடிது என்னென்று கேட்டால், அப்பா அம்மா இருக்கும் பொழுது பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை. தினேஷ் ஷாஃப்டர் அவருடைய இழப்பு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது எனக்கு மட்டுமில்லை, எங்கள் முழு குடும்பத்துக்கும் ஒரு பெரிய அடி. இன்னும் அதே மாதிரி நிறைய துக்கத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு குடும்பத்தார், எங்கள் முழு குடும்பமும் அந்த அடியிலிருந்து நாங்கள் ஒருத்தரும் வெளியே வரவில்லை. சரி வர மாட்டீர்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? வாழ்க்கை என்றால் என்னன்னா, வாழ்க்கையில் என்ன வேணுமா, இல்லாட்டி வாழ்க்கை என்னன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்து முடியும், அப்படி தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் முக்கியமாக இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பார்த்து கொள்வது தான் முக்கியமான நான் யோசிக்கிறது. யாரும் இல்லாதவர்களுக்கு எவ்வளோத்துக்கு உதவி செய்ய முடியுமோ அதுதான் கட்டாயம். அதுதான் வாழ்க்கையினுடைய கட்டாயம், தேவையான ஒரு விடயம். 95 வயது, இன்னும் இளமையான ஒரு சிந்தனை, ஒரு தளர்ச்சி இல்லாத ஒரு எண்ணப்பாங்கு, இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், வயது எதுக்கும் தடை இல்லை என்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு அல்ல, பல தலைமுறையினருக்கு நீங்கள் ஒரு முன்னோடி. 64 வயதிலே ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து சவாலான ஒரு காலப்பகுதியிலே நிறுவனத்தை வழிநடத்தி பல்வேறுபட்ட சவால்களையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரமான ஒரு நிறுவனத்தை இப்பொழுது நடாத்தி இப்பொழுது ஓய்வு கொடுத்து இப்பொழுது பிள்ளைகள் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு திரு சந்திரா ஷாஃப்டர் அவர்கள் இணைந்து கொண்டிருந்தது எங்களுக்கு ஒரு வாய்ப்பல்ல,
எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு சந்திரசேகர் அவர்களே.